لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنزل على وقال رسول الله صلى الله عليه وسلم من خاف الله وخاف له كل شيء آمنا بالله صلى الله مولانا الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدورنا ويسر لنا أمورنا واحلل عقدة من لساننا ويفقهوا أقوالنا وأفعالنا ويمجدنا بالدارين رب يسر ولا تؤثر وتمم بالخير ونسألك السعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بشر الأنبياء وبشر المرسلين وسائر الأنبياء واختيار المتقين الله يا هادي إلى إليك الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தங்குதடையின்றி கொடுத்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற வல்லையவனாக அல்லாத ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனது அன்பும் அவனது அளப்பெரும் கருணையும் அருமை நாயகம் செல்லும் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சகாபாக்கள் சாதியங்கள் பிரபு சாதியங்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இன்று போல் என்றும் பரவுள்ள மழையை போல பொழிந்து கொண்டிருக்கிறோமாக கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே அன்பு தோழர்களே எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் இறைவனை நாம் காண முடியாவிட்டாலும் அல்லாத மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடுகளவாகியும் நாம் கலந்தாலும் இறைவன் மறக்க மாட்டார். அதற்குரிய கூலியை இந்த உலகத்திலோ மறு உலகத்திலோ கொடுத்தே தீர்வான். அது நல்லதோ கெட்டதோ அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா உலகத்திலும் எல்லா நிலையிலும் இன்புற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா அனைவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என இறைவனிடத்தில் கரமேந்தி பிரார்த்தித்து எனது சலாத்தினை தங்களுக்கு முகமனாக கூறி காணிக்கையாக கூறி இம்மாவுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமைகள் மக்களே, அல்லாஹ் இந்த உலகை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நம்மளுடைய உடல் வேறு உயிர் வேறு. ஆனால் உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மளுடைய உடல் வேறு உயிர் வேறு. உடல் உலகத்தால் உலகத்திலே உண்டான பொருள் நம்மளுடைய உடல். நம்மளுடைய உயிராகப்பட்டது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து உடலிலே நுழைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வானம் பூமியதற்கு மத்தியிலே உண்டான அந்த சராசரங்களும் அல்லாஹ்வுக்கு உள்ளதுதான். அல்லாஹ் எங்கே இருப்பான்? அல்லாஹ் எப்படி இருப்பான்? ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று யாரும் சொல்ல முடியாது. அன்புக்குரிய அருமை மக்களே,
உயிர் அல்லாவிடத்திலே இருந்து வந்தாலும் உடல் இந்த உலகத்தின் பொருளால் படைக்கப்பட்டாலும் உடலிலே உயிர் தூங்குகின்ற பொழுது உடல் எந்த விதமான பாவம் இல்லாமல் தான் இருந்தது. உயிரும் உடலிலே பாவம் இல்லாமல் தான் உயிர் பூத்தது. எப்படி உடலும் உயிரும் பாவமே இல்லாமல் உலகத்தை பார்த்ததோ அதே நிலையிலே இருந்துதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த உடலையும் உயிரையும் பிரிக்குவதற்கு ஆசைப்படுகின்றான். உடல் எதிலே இருந்து படைக்கப்பட்டதோ அங்கே திரும்பி சென்று வரும். உயிர் எங்கே இருந்து வந்ததோ அங்கே உயிர் சென்று விடும். அன்பிற்குரிய அறிவியல் மக்கள், நபிமார்களுடைய உடலும் உயிரும் கபூரிலே அப்படியே இருக்கும். ரசூல்மார்களுடைய உடலும் உயிரும் கபூரிலே அப்படியே இருக்கும். வழிமார்களுடைய உடலும் உயிரும் கபூரிலே அப்படியே இருக்கும். மற்ற எல்லாருடைய உடலும் உயிரும் எங்கே இருந்து புறப்பட்டு வந்ததோ அங்கே என்ன சென்றுவிடும், திருப்பி சென்றுவிடும். இது எப்பொழுது ஒன்று சேரும் என்றால் திருப்பி கியாமத்து நாளிலே கபூரில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது உடல் உயிரும் ஒன்று சேரும். அன்புக்குரியவர்கள், ஆக நாம் புறப்பட்டு வந்தது சுத்தமாக வந்தோம். நம்மளுடைய உடலும் சுத்தம், உயிரும் சுத்தமாக வந்தது. திருப்பி நாம் சுத்தமாக போக வேண்டுமானால் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். திருப்பி நாம் சுத்தமாக போக வேண்டுமானால் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். என்ன இரண்டு காரியம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம், அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டு ரசூலால் நமக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் வாழும் காலங்களில் நம் போன்ற மனிதர்கள், அது தாய் தகப்பனாக இருக்கட்டும், நாம் கட்டிய மனைவியாக இருக்கட்டும், நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், நம் போன்ற முஸ்லிம்களாக இருக்கட்டும், அல்லது நாம் அல்லாத மாற்று மத சகோதரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, முதலாவது அல்லாஹ்வினால் சொல்லி செய்யப்பட்ட ரசூல் செய்து காட்டிய காரியம். இரண்டாவது நம் போன்ற மனிதர்கள் அவர்களுக்கு எப்படி எதை செய்ய சொன்னாலோ இந்த இரண்டு காரியத்திலே நாம் சரியாக இருந்தோமையானால் உடலும் உயிரும் எப்படி உலகத்திற்கு வந்ததோ அதே மாதிரி திரும்பி செல்ல முடியும். இல்லை என்றால் உடலும் உயிரும் திரும்பி செல்லும். எந்த நிலையிலே திரும்பி செல்லும் தெரியுமா? அதாவது கவலை கொண்டதாக, துக்கம் கொண்டதாக, துயரம் கொண்டதாக, துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக உலகத்திலே இருந்து என்ன செய்யும்? ஆகியவற்றுக்கு புறப்பட்டு செல்லும். அன்புக்குரிய அறிவியல், இதுதான் முன்னால் வாழ்ந்தவர்களுடைய நிலைமையும் இன்று வாழக்கூடிய நம்மளுடைய நிலைமையும் இதுதான். நாளைக்கு வரக்கூடிய எல்லாருடைய நிலைமையும் இதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த வழியை பின்பற்றாவிட்டால், இந்த வழியை பின்பற்றாதவர்கள் என்ன செய்ய முடியாது? யாருமே இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நல்லவனாக வாழ்கிறான் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே பலவிதமான கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட வேண்டும். பலவிதமான கஷ்டத்திற்கு ஆளாகியே தீர வேண்டும். பலவிதமான கஷ்டத்திற்கு ஆளாகாவிட்டால் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாது. உதாரணமாக எல்லாருக்கும் பசியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாருக்கும் பயத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாருக்கும் தில்லிகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே பாதி நாம் அழியாப்புறத்திலேயே அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. திடீர்னு அல்லாஹ்வுத்தாலா யாருக்கு மீது அதிக பிரிய வைத்திருக்கிறோமோ அவர்களை என்ன செய்வான்? மௌத்தாக்கவும் செய்வான். அன்புக்குரியவர்களே, இப்படியாக எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்ய தீரணும்? அல்லாஹ்வின் பிரகாரம் நடக்கக்கூடிய மனிதன் என்ன செய்யணும்? இதெல்லாம் அனுபவிக்கே உலகத்தில் தீர வேண்டும். இதை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தை விட்டு புறப்படுகின்ற பொழுது இந்த காரியங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து
புறப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வேகமாக உலகத்தை விட்டு புறப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது முன்னால் சொல்லப்படுமா? சொல்லப்படாத மௌத்து வரும். மௌத்து வந்தால் வச்சது வச்ச இடம், இருந்தது இருந்த இடம், இருந்தது இருந்த இடம். இப்படியா கொண்ட ஒரு சூழ்நிலையில எல்லாமே விட்டு போட்டு கொண்டாட்டிக்குள்ளே எல்லாம் கதறக்கூடிய சூழ்நிலையில, கண்ணீரும் கம்பளமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில, கொடுத்த இடத்துல கொடுத்தது இருக்கும், வாய் திறந்து சொல்ல முடியாது. வச்ச இடத்துல வச்சது இருக்கும், வாய் திறந்து சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்குது என்று வாய் திறந்து சொல்ல முடியாது. இந்த ஒரு நிலையை யார் சந்திக்கணும்? அல்லாஹ்வுக்கு உலகத்தில் அடிப்படையாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு அடிப்படையாக வாழ்ந்தவர்கள், அடுத்தபடியாக சுயநலமே வாழ்க்கை என்று இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வும் இல்லை, ரசூலும் இல்லை, எந்த தாய் தகப்பனும் இல்லை, சொந்த வல்லவும் இல்லை, மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை. என்ன நம் போன்ற முஸ்லிம்கள் யாருமே கிடையாது. நாமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள். இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அன்பிற்குரிய அருமைகள் மக்கள், ஒரு சகாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை பிரியப்படுகின்றேன், அல்லாஹ்வை பிரியப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பிரியப்படுங்க, அளவோடு வச்சுக்க வேண்டாம். திருப்பி வந்தாங்க, நான் அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன். அளவோடு வச்சுக்க வேண்டாங்க. திருப்பி வந்தாங்க, நான் முழுக்க அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன். அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டே ரெண்டு காரியத்தை என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை உங்களுடைய உள்ளத்திலே வைக்க வேண்டுமையானால் ரெண்டு காரியத்தை நீங்க கையில எடுக்க வேண்டியது வரும்ட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களிடத்தில் அவர் கேட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உலகத்தை வெறுக்க வேண்டியது வரும். முதல் காரியம் என்ன? அல்லாஹ்வை பிரியப்படுவதாக இருந்தால் உலகத்தை உன்னுடைய உள்ளத்திலே வைக்கக்கூடாது. உன்னுடைய உள்ளங்கையிலே உலகத்தை வைக்க வேண்டும். யோகத்தை யாராவது நான் தயார் இல்லை. உலகத்தை உள்ளங்கையிலே வைக்க நான் தயார், அல்லாஹ்வை என்னுடைய உள்ளத்திலே வைக்க தயார். சொல்லுங்கள் அன்புக்குரியவர்கள், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது தயாரா இருக்குமா? அந்த சஹாபி முடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை உன்னுடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யணும்? உலகத்தை உன்னுடைய உள்ளங்கையிலே வைக்க வேண்டும். என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தை அறவே வெறுக்க வேண்டும், உலகத்தை ஆசைப்படக்கூடாது. அந்த சஹாபி முடிச்சாங்க. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இரண்டாவது என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டார் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, உலகத்தில் யாருடைய சொந்தமாக இருக்கட்டும், சொந்தம் இல்லாதவனாக இருக்கட்டும், அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் இல்லாதவனாக இருக்கட்டும், உனக்கு நெருக்கமான நண்பனாக கூட இருக்கட்டும், உன்னை பெற்றெடுத்த தகப்பன் தாயாக கூட இருக்கட்டும், யார் கேட்குடையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. யார் கேட்குடையோ எதையும் எதிர்பார்க்க கூடாது. அப்படின்னா என்னன்னு கேட்டார் அவர்கள். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நான் கேட்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நான் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டால் உடனே கிடைக்கும், கொஞ்ச நேரம் கிடைக்கும், கிடைக்கும், ரொம்ப நாள் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காமல் கூட இருக்கும். அது ஆகியவற்றில் கூட கொடுக்கப்படலாம். இந்த இரண்டு முன்னால் பின்பற்ற முடிய வேண்டுமையானால், பின்பற்ற முடியும் என்றிருந்தால் என்ன செய்ய? பொருளை குடித்த பின்னால் அளவுக்கு மீறிய சுண்ணத்தின் புத்தகப்பான காரியத்திலே ஈடுபடு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்கள், எல்லாம் சொல்றாங்க, அதாவது நீ உண்மையான மூமினாக இருந்தால், நீ உண்மையான மூமினாக இருந்தால் என்ன? நீ உண்மையான மூமினாக இருந்தால் நீ உண்மையான மூமினாக இருந்தால் நீயா உலகத்திலே சிறந்தவர். மூமினாக இருந்தால் என்ன செய்யுங்க? மூமினாக இருக்க
செய்ய வேண்டிய கடமை எதுவுமே மாறக்கூடாது. எதையுமே குறைக்கக்கூடாது, கூட்டக்கூடாது. எதை எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் செய்யணும். அடுத்தபடியா அடியாருக்கு அடியான் செய்யக்கூடிய காரியங்களை என்ன செய்யணும்? சரியான முறையில் செய்யணும். அப்படி செய்யக்கூடியவர் தான் மூமினாக இருக்க முடியும். இல்லை என்றால் மூமினாக இருக்க முடியாது. அன்புக்குரிய அருமைகள் மக்களே, இந்த மாதம் சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதம் வந்துதான் அவருடைய மூதாதையர்களுடைய கொள்கை என்ன? சஃபர் மாதம் வீடை பிடிக்க மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டி கொடுத்தார். யார் சுக்குடைய தொழுகையை என்றைக்கு தொழுகவில்லையோ அன்னைக்கு அவனுக்கு கூட ஆரம்பம் நடக்குது. அந்த பகல் அவனுக்கு கூட நடக்குது. யார் இஸ்லாமுடைய தொழுகையை தொழுகவில்லையோ அவனுக்கு அந்த இரவு கூடையான இரவு வச்சுட்டு, யார் ரமலானுக்கு நோன்பு வைக்கலையோ அவனுக்கு அந்த வருஷம் கூடையான வருஷம் வச்சுட்டு, யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வசதி இருந்து ஜக்காத்து கொடுக்கலையோ அவனுக்கு அந்த வருஷம் கூடையான வருஷம் வச்சுட்டு, ஜக்காத்து கொடுக்க முடியல, சதக்கா கொடுக்க முடிஞ்சு, சதக்கா கொடுக்க முடிஞ்சோ இருக்கிற கொஞ்சம் கொடுத்தா குறைந்து போயிடும் யார் நினைக்கிறாரோ அந்த சதக்கா கொடுக்க முடியாத நடுத்தரவான ஏழைக்கு அந்த வருஷம் கூடன்னு வச்சுக்க. அடுத்தபடியா அச்சு செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். ஐயோ போயிட்டா, அச்சுக்கு போயிட்டா, ஊராவுக்கு போயிட்டா, செலவழிஞ்சு போயிருமே, பொண்டு பிள்ளைக்கு இல்லாமல் போயிருமே, நம்ம பணக்காரன்ற பட்டியலுக்கு எடுக்கப்பட்டு விடுவோமே அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு உலகமே கூடன்னு வச்சுக்க. இதை செய்யாதவனுக்கு என்ன கிடையாது, செய்யக்கூடியவனுக்கு என்ன கிடையாது, ஐந்தாறு தொழுகை நிலைநாட்டக்கூடியவனுக்கு கூடையே கிடையாது. வருஷம் நோன்பு வைக்கக்கூடியவனுக்கு கூடை என்பதே கிடையாது. ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனுக்கு கூடையே கிடையாது. ஜக்காத்து கடமை இல்லை, சதக்கா கொடுக்கக்கூடியவனுக்கு கூடையே கிடையாது. ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை, உம்ரா செய்வதற்காக முயற்சி செய்கிறான் அல்லவா, அவனுக்கு இந்த உலகம் கூடை கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொன்னா, இதை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்றைக்கும் உலகத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஆகியவற்றை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. அன்புக்குரிய அருமைகள் மக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு என்ன மாதம் போனாங்க? சஃபருடைய மாதம் தான். சஃபருடைய மாதம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருக்கு தான் போனாங்க. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. சஃபருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைபரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கைபர் கணவாய் யூதர்களுடைய சொர்க்கம் கைபர் கணவாய். அந்த கைபரை கைப்பற்றுவதற்கு கைபருக்கு போருக்கு போனாங்க. எப்ப போனாங்க தெரியுமா? சஃபருக்கு தான், சுஃபர்ல தான் போனாங்க. கைபர் கணவாயினுடைய கதவு எத்தனை கிலோ தெரியுமா? 900 கிலோ. தெளிவான ஹதீஸுடைய ஆதாரத்தோடு சொல்லி கைபர் கணவாயுடைய கதவு 900 கிலோ. ஏன்னா கைபர் கணவாயை யார் திறப்பது? சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரே யோசனை, இந்த கதவை யாரால் திறக்க முடியும்? எல்லா சகாபாக்களும் 90 கூட கிடையாது. சகாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துட்டா தொந்தி உள்ள சகாபிக்கிறதே யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்மள யாருக்கு தொந்தி இல்லாம இருக்குது? ஏன்னா அவங்க அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட்டாங்க. நம்ம யாரை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. நம்ம சாப்பிட்டா போதும், நம்ம நல்லா இருந்தா போதும், அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களை கொண்டு கேட்டாங்க, கைபர் கனவாவுடைய கதவை திறப்பது யாருன்னு கேட்டாங்க. எல்லாம் கட்டப்பட்ட முடிச்சு நம்ம வேலை செஞ்சுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு என்னன்னு கேட்டாங்க. ஒயிலல் அலி எங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு உடம்பு முடியல, ஆகையினால் அலி வரலன்னா எல்லாரும் இருந்தாங்க. அந்த கைபர் கனவாவுடைய கதவை நம்மளை திறக்க சொல்லுவாங்க எல்லா பேரும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒருத்தர் வருவார் நாளை காலை சுக்குடைய நேரத்திலே. நாளை காலை சுக்குடைய நேரத்திலே ஒருத்தர் வருவார். அவர் அந்த கைபர் கனவாவுடைய கதவை என்ன செய்ய மாட்டாரு, துறக்க மாட்டாரு. தன்னுடைய வலது கையால், இடது கையல்ல, தன்னுடைய வலது கை ஒரு கையால் அந்த 900 கிலோ எடை கொண்ட அந்த கைபர் கனவாயினுடைய கதவை தூக்கி எறிவார்.
அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கு கேட்ட பின்னால சொன்னாங்க, வேற யாரும் அல்ல, அலி. இந்த அலி தன்னுடைய மனைவி இறந்த போது 90 கிலோ இடையுள்ள 90 கிலோ உடைந்த பாத்திமா, அந்த பாத்திமாவுடைய சந்தாப்பை தூக்க முடியாத ஆளி, அந்த சந்தாப்பை தூக்குவதற்கு உதவி செய்த ஆளி. ஏன்னா அந்த மறுநாள் காலையிலே ஐவர் கணவாயுடைய கதவை கண் பணியோடு வந்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வலது கையால் 900 கிலோ இடையுள்ள அந்த ஐவர் கணவாயுடைய கதவை தூக்கி என்ன செஞ்சாங்க, வீசினாங்க. அன்புக்குரிய அருமை தூக்கி வீசி போர் செய்து அந்த ஹைபர் யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள். அது எப்ப நடந்துச்சு? சஃபருடைய மாதத்தில் தான், சஃபர்ல தான் நடந்துச்சு. ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல காலம் கெட்ட காலம் என்பது எப்ப? கொஞ்சம் தொழுவாடிக்கு அன்னைக்கு பகல் கெட்ட காலம், இஷா தொழுவாடிக்கு அன்னைக்கு இரவு கெட்ட காலம், ஓவு வைக்காட்டி அந்த வருஷம் கெட்ட காலம், ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு ஜக்காத்து குடுக்காட்டி அந்த வருஷம் கெட்ட காலம், சதகா குடுக்காட்டி கெட்ட காலம், ஹஜ் செய்ய வாய்ப்பிருந்தும் ஹஜ் செய்யாதே அவருக்கு உலக வாழ்க்கை கெட்டது. அல்லாஹ் சொன்னார், நான் கசப்பு சொல்றேன்னா காலத்தை திட்டாதே, நேரத்தை திட்டாதே, காலத்தை திட்டாதே, நேரத்தை திட்டாதே. ஏன்னா காலமும் நேரமும் நல்லதா கெட்டதாக எப்படி நிர்ணயிக்கப்படுது? உன்னுடைய செயல்பாடை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுகின்றது. உன்னுடைய செயல்பாடை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுது. உனக்கு ஒரு முசீபத்து வருங்க, ஏதோ பாவம் நீங்கள் கூட்டி கொண்டு குரானை எடுத்து புரட்டி பாரு. அல்லாஹ் சொல்றாங்க, அசாபத்துக்கு முசீபத்து பிமா கஸபத் ஐதீக்கும். உனக்கு ஒரு தீங்கு வருதுன்னா காரணம் என்ன? கெட்ட காரியத்தை நீ பண்ணியிருப்ப. அப்படி இல்லாவிட்டால் தொடர்மையாக செய்யக்கூடிய நல்ல காரியத்தை விட்டிருப்ப. அது இல்லாட்டி உன்னை தேடி முசீபத்து வரவே வராது. முசீபத்து வரக்கூடாது. முசீபத்து வந்தால் மூமின் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கு அடையாளம் கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு மூமின் யார் தெரியுமா? ஒரு தடவை ஒரு பாம்பினுடைய குத்திரை கொத்தப்படுவான், 2வது தடவை கொத்தப்பட மாட்டான். அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க, ஒரு மூமினுக்கு ஒரு தடவை தான் தீங்கு வரணும், 2வது தடவை வரக்கூடாது. அப்படி வந்தால் அவனுக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் இல்லை நாடகம் போடுகிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் ஒரு மூமினுக்கு ஒரு தடவை தீங்கு வந்துருச்சுன்னா 2வது தடவை தீங்கு வரவே கூடாது, வரவே வராது. சோதனை ஒரு தடவை தான் வரணும், 2வது தடவை மூமினுக்கு வரவே வராது. அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை சோதனையை சந்திக்கிறோம், எத்தனை வேதனையை சந்திக்கிறோம், எத்தனை துன்பத்தை சந்திக்கிறோம், எத்தனை துயரத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். காரணம் நம்மளுடைய ஈமான் இங்க இருக்குது, தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்குது. இறங்கவா மேல போயிடவான்னு உட்கார்ந்து இந்த நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் குறை சொல்லி என்ன செய்ய அன்புக்குரியவர்களே, பாத்திமாவுடைய திருமணம் சஃபர்ல தான் நடந்துச்சு. பாத்திமாவுக்கும் அலிக்கும் திருமணம் சஃபர்ல தான் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்ற அழகா நபியை பார்த்து சொல்றான், லா கீரத்தை வலா காமத்தை வலா அதுவ வலா சஃபரன்றான். லா அதுவ என்ன செய்ய, அந்த ஜோசியம் பார்க்காத, வலா கீரத்தை பறவை சாஸ்திரம் பார்க்காத, வலா காமத்தை என்ன செய்யாத, பறவையிலேயே ஆண்ட சாஸ்திரம் பயங்கரமான சாஸ்திரம் அதையும் பார்க்காத. அடுத்த வலா சஃபர சஃபர் மாதம் பிள்ளை குறித்த பாடம் தான். அல்லாஹ் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான் வருது. அல்லாஹ் படைத்த எல்லா மாதம் எல்லா வாரம் எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா வருஷமும் நல்ல நாள் தான். நல்லது கெட்டது நடப்பது யாருடைய கையிலே இருக்கிறது? உன்னுடைய கையிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையிலே கிடையாது. அப்படிங்கிறத அல்லாஹ் தபாரக் வ தஆலா சொல்லி தருகிறான். அன்புக்குரியவர்களே, அதாவது உண்மையான பூமி என்ன தெரியுமா? நான் அப்படி சொல்லி முடிக்கிறேன். உண்மையான பூமிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? யூதன், கிறிஸ்தவன், நசராணி, நம்மளே முனாஃபிக்குகள் இருக்காங்க. ஏன்னா இவர்கள் எதை கொண்டு மிரட்டினாலும் இந்த மிரட்டல்களாம் என்ன செய்ய மாட்டான், பூமி பயப்படவும் மாட்டான், கவலைப்படவும் மாட்டான். உதாரணம் சொல்லணுமா, எத்தனையோ பூனைகள் ஆட்சி செய்யக்கூடிய ஊர்ல எலிகள் சுதந்திரமா வாழும். எத்தனையோ பூனைகள் ஆட்சி செய்யக்கூடிய ஊர்ல எலிகள் சுதந்திரமா வாழுது. எத்தனையோ நாய்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஊர்ல பூனைகள் சுதந்திரமா வாழுது. எத்தனையோ புலிகள் ஆட்சி செய்யக்கூடிய ஊர்ல
உள்ள நரிகள் சுதந்திரமா வாழுது. எத்தனையோ சிங்கங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஊர்ல புலிகள் சுதந்திரமா வாழுது. காரணம் என்ன? இறைவன் நாடியதுதான். இறைவன் நாடியதுதான் நடக்கும். ஒரு முசீபத்து வருவதாலும் அதற்குரிய பாவத்தை நம்ம செஞ்சிருப்போம். அந்த பாவம் செய்தால் தான் அந்த முசீபத்து யாரின் மூலமாக வரும். இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு 200 கோடி முஸ்லிம்கள், 30 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் பயப்படணும், ஒவ்வொரு நேரம் பயப்படணும். அன்னைக்கு ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலங்கள் உலகமே இஸ்லாம் பரவியதே. இன்னைக்கு 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். இவங்க என்ன செய்யறோம்? எல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட. சோதனைக்கு வேதனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் இருந்துச்சு. இன்னைக்கு ஈமான் தலைக்கு மேல. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல வாழ்ந்தா எப்படி வாழ் தெரியுமா? வாழ்த்துக்குள்ள அளவுன இன்குண்டும் மூமினீங்கிறான். நீ உண்மையான மூமினா வாழு. எதுக்கு பயப்பட தேவையில்லை, எதை பற்றி கவலைப்பட தேவை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லித்தரான். ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான், முகம்மதே உன்னத்துல ஈமான் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோமா? ஆமாங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கு பயப்படு. உனக்கு நான் பயப்படாம என்ன செய்திருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நீ உண்மையிலே உள்ளத்தால் பயந்தால் வானம் பூமி எனக்கு மத்தியிலே உண்டான எல்லாம் உன்னை பார்த்து பயப்படும். அடையாளம். நீங்க யாரை பார்த்து? நம்மளை பார்த்து காவியம் பயப்படுறானா? முஸ்லிம் பயப்படுறானா? முனாஃபிக் பயப்படுறானா? முஸ்லிமுக்கு முன்னால கை கட்டிக்கிட்டு, முனாஃபிக்கு முன்னால கை கட்டிக்கிட்டு, காஃபிருக்கு முன்னால கை கட்டிக்கிட்டு, அவன் நம்மளை தூக்கி அவன் நம்ம பேரத்தில் எடுக்கணும். மருந்து தொழில் விட்டு கூட போகணும். மருந்து தொழுகிற சினிமாவில் உன்ன தொழிலை விட்டு போட்டு ஓடுற கீழே, கபிலை விட்டு போட்டு ஓடுற கீழே, புஸ்தகத்தை விட்டு போட்டு ஓடுற கீழே. நம்ம என்ன முஸ்லிம் எண்ணிப்பார். அவர் அவன் சோதனை வராம என்ன செய்யும்? என்ன சொன்னா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு, நீ என்னை பயப்படுகிறாய் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் யாராக இருந்தாலும் உன்னை பார்த்தால் கடிக்கவன் சிங்கம் கூட, பாயவன் சிங்கம் கூட உன்னை பார்த்து என்ன செய்யும்? பதுக்கும். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். அன்புக்குரியவர்களே, ஆகையினால மூமினா வாழலாமா அல்லது முனாஃபிக்காக உலகமே தேவன் வாழலாமா அல்லது காஃபிருடைய குணம், முஸ்லிமுடைய குணம், யஹூதி நஸரானுடைய குணத்தோடு வாழலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அல்லாஹ்வுக்கான மனிதர்களை மூமின்களாக, உண்மையான மூமின்களாக வாழ்ந்து, உண்மையான மூமின்களாக மௌத்தாகி அல்லாஹ்விடத்தில் இருந்து உடம்பும் உயிரும் எந்த நிலையிலே வந்ததோ அதே நிலையை மூமினாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தந்த அருள் புரிவானாக. வாகன பகவான் அனைவரும் தெரிந்தாலே அன்பில்லாலும் சுண்ணத்துலாம் கொடுக்க